அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் மாதத்தின் 3வது மாதமான ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதத்துல சூரியனோட அமைப்பு மற்ற கிரகங்களோட பெயர்ச்சியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலேயே புதன் சுக்கிரனோட சேர்க்கையும் இருக்கு. அதனால 3 கிரகங்களோட சேர்க்கையோட யோகமும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிராதித்ய யோகமும் இருக்குது. சூரியன் மிதுன ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் மேஷ ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் மிதுன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ரம் அடைகிறாரு சனி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புல தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமா விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அதனால 3 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது இந்த மாதம். புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் செயல்படுவதால் பொருளாதாரத்தில் நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் புகழ் மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க. தடுமாற்றம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. தனுசு கன்னிராசிக்காரர்களுக்கு தனவரவு திருப்தியாக இருந்தாலே உங்களுக்கு எல்லா காரியமும் சிறப்பாகவே நடக்கும். ஆனி மாதம் 5ஆம் தேதியே சனி கும்பராசியில் வக்ரம் பெறுறாரு. ராசிக்கு 5க்கும் 6க்கும் அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும்போது எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏராளமாக நடக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் பிரச்சனைகள், குடும்பத்தில் விரயம் இதெல்லாமே வரும். சற்று கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அதே நேரம் கல்யாணத்துக்காக முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சியில் நல்ல வரன் அப்படிங்கிறதே கிடைக்கலாம். இல்லை அதற்குண்டான முயற்சியை தொடங்கலாம். இனிமேல் தொழிலில் இதுவரைக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இனிமேல் விலகுவாங்க. வேலை சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து வரும் வளப்புகளை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு இரட்டிப்பு சிந்தனை அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது குறைஞ்சி ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதத்தில் ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசியான லாபஸ்தானத்துக்கு புதன் போறாரு. உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துக்கு வருவது யோகம்தான். இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஓரளவு நிறைவு அப்படிங்கிறது உண்டு. தொழிலெல்லாம் புதிய மாற்றங்கள் செய்யறதுக்கு முன் வருவீங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள்லாம் செய்வாங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே இந்த மாதத்தில் வசூலாகும். வரவே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த தொகை இந்த மாதத்தில் சேரும். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ராசிக்கு 2, 3 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல்லாம் ஒழுங்காகும். வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது. வருங்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. திருமணம் சுப நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்தில் நடக்கலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இனிமேல் படிப்படியாக குறையும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இதில் எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் வராரு. இதுவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரித்துட்டு வந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சு குருமங்கள யோகத்தை உருவாக்குறாரு. அதனால மங்கள ஓசை அப்படிங்கிறது இனிமேல் மனையில் கேட்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்கு. வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். இந்த மாதத்தில் நில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகளோட ஆதரவோடு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது சேரும். சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. இந்த ஆனி மாதம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரம். வியாபாரம் தொழில் செய்கிறவங்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சேரும். மாணவர்கள்லாம் ஆசிரியர்களோட ஆதரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். பெண்களுக்கெல்லாம் தங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும், வேலை தேடிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பும் இந்த மாதத்தில் கிடைக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் ராசிநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தொழில் உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த
நிறைவேறாமல் இருந்த கோரிக்கைகள்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறலாம். புதுசாக தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் அதுக்கு அனுமதி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். புதனால புதிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் தொழிலில் வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் தொழிலில் இருந்துச்சு அப்படின்னா அது முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியான போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும். பணியாளர்கள்லாம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வாழ்க்கை துணையோடு ஒரு சில காலகட்டத்தில் சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அவ்வப்போது பேசி தீர்த்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்ல முடிவாக இருக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய விருப்பம்லாம் நிறைவேறும். உங்களுடைய செயல்களில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆணி மாதம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வரைக்கும் இருந்த நெருக்கடி இனிமேல் இருக்காது. பாகிஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் குருவோட பார்வையால் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கும். ஜீவனஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையே உண்டாக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்த காரியம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கறதா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கைக்கு வந்து சேரும். புதிய செய்யும் தொழிலில் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. தம்பதியர்களுக்குள்ளே இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மாணவர்களுக்கெல்லாம் மேற்கல்விக்கு முயற்சி, மாணவர்கள்லாம் கல்வியில் அதிகம் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கணும். இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னாலும் உங்களுடைய விடாமுயற்சியால் அதை சரி செய்து கொள்ளுவீங்க. சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியக்காரகன் செவ்வாய், புத்திக்காரகன் புதன் அம்சத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் தான் சொல்லணும். பாகிஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் குரு உங்களுடைய செல்வாக்கை எல்லாத்தையும் உயர்த்த போகிறாரு. வருவாயையும் கொடுக்க போகிறாரு. அரசு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வுலாம் உண்டு. உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கு இனி அதிகப்படுத்துவார். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு இந்த மாதத்தில். ராஜகிரகமான சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருக்கிறதால நினைத்ததை எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக்குவீங்க. சட்ட சிக்கல்கள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுது. வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் விசா கிடைச்சி வெளிநாடு செல்லுவீங்க. கல்வியாளர்கள், கல்வி நிறுவனம் நடத்துவோர்கள்லாம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி தம்பதியருக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் கேட்க போகுது. சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. வயதானவர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி பிபி, சுகர் இருக்கிறவங்களாம் அது சரியாக இருக்கா அப்படின்னு மாதந்தோறும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த ஆணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.